அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிடியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்க்கலாம். எலிமினேட் தி ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் பை ஃப்ரம் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏஒய். அதாவது இசட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த எஃப்பும் பையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் முதல்ல எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பை ஆஃப் x minus ay. ஓகே, இப்போ எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸா அல்லது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொஸ்டின் பார்த்ததுமே நமக்கு தெரியுது. அவங்களே சொல்லியே கேட்குறாங்க ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு. ஸோ பிரச்சனையே இல்லை. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் பிடி தான் இது. எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் வேறு, எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வேறு இல்லையா? இது எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எஃப்பும் பையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த இசட்டை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்போ இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய், மீண்டும் உள்ளே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஏஒய் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகிட்டு 0 ஆகிடும். இங்கே நடக்கிறது எல்லாமே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். இங்கே என்ன ஆகும்னா பை டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏஒய், மீண்டும் உள்ளே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஏஒய் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, இந்த மைனஸ் ஏஒய் ஃபுல்லாகவே கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகிட்டு 0 ஆகிடும். அப்போ இது ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா டோ இசட் பை டோ எக்ஸு ஈக்குவல் டு எஃப் டேஷ் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பை டேஷ் எக்ஸ் மைனஸ் ஏஒய் இப்படி வந்து நிற்குது. ஜஸ்ட் 1 தான், அந்த 1 நான் விட்டுறேன். ஓகே, இப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி டோ இசட் பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இசட்டை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். இந்த டோ இசட் பை டோ எக்ஸை நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது டோ இசட் பை டோ ஒய் நமக்கு தேவை, அதை வந்து கியூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதே இசட்டை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இசட்டை பண்ணோம்னா டோ இசட் பை டோ ஒய், இங்கே எஃப்ஐ பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய். முதல்ல ஒரு தடவை டெரிவேட்டிவ் போட்டு எழுதிட்டு அப்புறம் உள்ளே இருக்கிறத மீண்டும் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இங்கே எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகிட்டு 0 ஆகிடும். ஏ இன்ட்டு ஒய்யை பண்ணும்போது 1, ஏ இன்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே ஏ மட்டும் வரும். ஏ இன்ட்டு 1 ஏ. ஓகே, டெரிவேட்டிவ்லாம் நமக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்கள், பையை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா பை டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏஒய் அப்படியே போட்டுடுறேன். இன்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது எக்ஸ் இங்கே 1 ஆகிடும். இங்கே இந்த டேர்ம் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் ஏ வரும். ரைட், இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த பி இருக்கு இல்லையா, அது மீண்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது டோ இசட் பை டோ எக்ஸை மீண்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதாவது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது வந்து ஆர் அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இதை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்ம டி அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் சிம்பிள்ஸ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வருவேன், நோட் பண்ணினே வரணும். இப்போ நம்ம டோ இசட் பை டோ எக்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், சேம் அதே தான் வரும். இன்னும் ஒன்று டபுள் டேஷ் ஆகிடும். எஃப் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எஃப் டபுள் டேஷு எக்ஸ் ப்ளஸ் ஏஒய், உள்ளே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 இல்லையா? ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இது 1 ஆகிடும், இது 0 ஆகிடும். அதே தான் பை டபுள் டேஷ். இப்போ இங்கே பாருங்கள், பை டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா பை டபுள் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஏஒய், மீண்டும் இந்த உள்ளே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஏஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த 1 விட்டுட்டு எழுதணும்னா ஜஸ்ட் 1 இன்ட்டு இது 1 இன்ட்டு இது இல்லையா? அப்போ 1 நான் வந்து ரிமூவ் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பை டபுள் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஏஒய். ஓகே, இப்போ அடுத்தது டோ இசட் பை டோ ஒய் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம் மீண்டும், அது டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இங்கே இருக்கிற எஃப் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எஃப் டபுள் டேஷ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் வரும். இதோட இன்னொரு டேஷ் ஆட் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் என்ன ஒன்று, ஆல்ரெடி இருக்கிற ஏவோட இன்னும் ஒரு ஏ வந்து ஏ ஸ்கொயர் ஆகிடும். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இது 0 ஆகிடும். ஒய் 1 ஆகிட்டு இந்த ஏ மட்டும் இன்ட்டில் இருக்கிறதுனால திரும்பவும் அப்படியே வரும், அப்போ ஸ்கொயர் ஆகிடும். இங்கேயும் அதே போல் தான் ஒரு மைனஸ் ஏ வெளியே வரும். ப்ளஸ் பை டபுள் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஏஒய் இன்ட்டு மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஏ. ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஏஒய் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது
இது 1 ஆகிடும், மைனஸ் ஏ இன்ட்டு 1 இருக்கும். அப்போ மைனஸ் ஏ அப்படி வெளியே போட்டு மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் வருது, இந்த ஏவோட இன்னொரு ஏ வந்து ஸ்கொயர் ஆகிடுது. இங்கே ஒரு மைனஸ் ஏவோட இன்னொரு மைனஸ் ஏ வந்து மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஆகிடுது. ஓகே, அவ்வளோதான். இப்போது டி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃபைனலாக டி ஈக்குவல் டு இதில் ரெண்டுத்துலேருந்தும் காமனாக ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டா எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பை டபுள் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஏஒய் இது கிடச்சிருக்கு. ஏ ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிட்டேன். இப்போ டி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பை டபுள் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஏஒய் என்னன்னு பாருங்கள். இதோ பாருங்கள், ஆர் தானே. எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பை டபுள் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஏஒய் வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த இடத்துல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர் போட்டுருங்க. அப்போ டி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆர். ஓகே, இதான் வந்து ஃபைனலாக நமக்கு நிற்கிற differential equation, formation of differential equation, eliminating arbitrary functions. Okay, t equal to a square into r, a square r square கிடையாது, a square into r, t equal to ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற z டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம், அப்புறம் மீண்டும் டோ z பை டோ எக்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், அதான் டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர். மீண்டும் டோ இசட் பை டோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒய் பண்ணும்போது டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் வரும். ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டோ இசட் பை டோ எக்ஸு டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ இசட் பை டோ ஒய்யை டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இது நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். டோ இசட் பை டோ எக்ஸ் பின்னும் டோ இசட் பை டோ ஒய்யை கியூனும் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஆர்னும் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் டீனும் நம்ம நோட்டேஷன் மாற்றி கொடுத்துக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. இதில் எஸ்ன்றது என்னது, இங்கே நம்ம எஸ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, வரல, அவசியம் இல்லாமல் வரல. இப்போ எஸ்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் இருக்கு இல்லையா, இதை எஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேவை சில இடங்களில் வருது, அப்போ அது நான் ஞாபகப்படுத்துகிறேன். இவ்வளோ தான் விஷயம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணதே மீண்டும் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் நமக்கு அந்த ஆர் கிடச்சிருது. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணதை மீண்டும் நம்ம டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோம்னா நமக்கு டி கிடச்சிது. இப்போ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், ஏதாவது ஒன்றோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு இந்த ஆரோட பாருங்கள் ஒரு இது பாருங்கள், இந்த ஆர் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு உள்ளே இருக்கிற டேர்ம் ஆரே கிடச்சிருது. இது ஃபுல்லாக ஆர் தானே, இதோ இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஆர் போடுறேன், அவ்வளோதான். டி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆர், ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிச்சயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.